நான் வந்து நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆப்பிரிக்கா கூட நான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்பிரிக்கால கூட நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. பட் ஆனா நான் சொல்ற ஒஸ்ட்னா ராமநாதபுரம். தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லாத மாவட்டம்னு இதை சொல்லி வச்சிருக்காங்க. இங்க இருக்க மக்களுக்கு தெரிஞ்ச கஷ்டம் இங்க இருக்க நீர்வளத்துறைக்கு தெரியும்ல. இவங்க எவ்வளவு முன்னெடுப்பு எடுக்கணும், எவ்வளவு ரெடியா இருக்கணும். மழைக்கு முன்னாடி வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாதான் ஆத்துல தண்ணி வரும். இவங்க கொடுக்கறதெல்லாம் பார்த்தா 5-6 மாசம் ஆகும் போல. நான் எப்படி சார் வாங்க முடியும்? 2 நாள்ல வாங்கி கொடுத்துறோம் சார்னு கலெக்டர் முன்னாடி சொன்னாங்க. இது சொன்னது அக்டோபர். இங்க கவர்மெண்ட் வந்து இன்வைட் பண்றாங்க. என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க, வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க, ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்க நீர்நிலை சரி பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இன்வைட் பண்றாங்க. எங்களுக்கு பர்மிஷன் யாரு கொடுக்கணும்னா இங்க இருக்க வந்து நீர்வளத்துறை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். அங்க வந்து யாராச்சும் ஒரு ஆள் தடையா நிக்கிறாங்க. மொத்தமா இதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு? 15 கிலோமீட்டர்ஸ் சீமைக்கரை மரங்கள் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருச்சு. கரைகள் இந்த ஊரணி இந்த கண்மாயில ஒரு இல்ல கவர்மெண்ட் போனோம்னா அப்படி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சொல்லுவாங்க. 5,20,000. இல்லங்க ரொம்ப கம்மிங்க 5 லட்சம் ரூபாங்கிறது. பார்வையே அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் சீரமைக்கு வந்து ரொம்ப பொருட்செலவு எடுக்கும். சாமானிய மக்களால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பிளஸ் இதுல பிரச்சனைகள் இல்லாம இருக்கவே இருக்காது. பெருசா சம்பாரிச்ச இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹேட்ரட் பகைதான். அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள். மொத்தமா இதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு? இப்ப இந்த இடத்த மட்டும் சரி பண்றதுக்கு அண்ட் வரப்பு அந்த வர கால்வாய்களை சரி பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு? நீங்களே கெஸ் பண்ணுங்களே. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சேனல், அதுல நிறைய இடம் காணாம போயிடுச்சு. ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ணணும். பிளஸ் சீமைக்கரை மரங்கள் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருந்துச்சு. கரைகள் இல்ல. பிளஸ் இந்த ஊரணி பிளஸ் இந்த கண்மாயில ஒரு எவ்வளவு வந்துடும்? தெரியல. கவர்மெண்ட் போனோம்னா அப்படி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சொல்லுவாங்க. 5,20,000. இல்லங்க ரொம்ப கம்மிங்க 5 லட்சம் ரூபாங்கிறது. அதுதான் இங்க ஒரு பார்வையே அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் சீரமைக்கு வந்து ரொம்ப பொருட்செலவு எடுக்கும். சாமானிய மக்களால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே.